எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய ரசிகர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். ஷேர் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு லைவ் டெமோ பார்க்கலாம். எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெமோ அதாவது லைவாகவே சொல்கிறேன். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 23/8/2024. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றைக்கு இல்லை அதுக்கு முந்தின நாள் 21 22 2 நாள் மார்க்கெட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நேற்றைக்கான மார்க்கெட் பேங்க் நிஃப்டி சுத்தமாக மூவ்மெண்ட்டே கிடையாது. அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக ஒரு சின்ன வாலடைல் காமிச்சு, அதாவது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி காமிச்சிட்டு மார்க்கெட் அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே எந்த இடத்துல விட்டுதோ அதிலிருந்து ஒரு கண்டினியூஷன் அப்படியே கண்டினியூஷன் ஆகி வெறும் ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸுக்குள்ளே அப்படியே நின்றுச்சு. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது என்னன்னு சொன்னால் இன்றைக்கி மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அங்கேருந்து டவுன் சைடு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ டவுன் சைடு வரதாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சு, இந்த குறிப்பிட்ட ரேஞ்சிலேருந்து பிரேக் டவுன் ஆகி கீழே வருது அப்படின்னு சொன்னால் நம்ம புட் சைடு என்ட்ரி எடுத்துக்கலாம். நம்மளோட டார்கெட் நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த சப்போர்ட் லைன் வச்சுருக்கோம். ஸோ இந்த சப்போர்ட் லைனில் நம்மளோட டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவே கேப் அப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் ஸோ கேப் அப்பில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அது போக என்ன ஆகுன்னு சொன்னால் 51,000 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸும் நம்ம கேப், அதாவது ரொம்ப நியர்பைலேயே இருந்துகிட்ருக்குறோம். ஸோ இந்த சைடு ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் எங்கே போகும், மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஒரு வாலடைல் கண்டிப்பாக காமிக்கும். ஸோ இந்த வாலடைல் காமிக்கும் போது என்ன ஆகுன்னு சொன்னால் கண்டிப்பாக மார்க்கெட் கொஞ்சமாக மேலே போய் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட என்ட்ரியை அந்த கரெக்டான இடத்துல நம்ம வச்சு பார்த்துக்கலாம். ஸோ என்ட்ரி டார்கெட்டை நம்ம கரெக்டான இடத்துல செட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்புறம் தான் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கால் சைடு என்ட்ரி நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்கி தான். என்னென்னு சொன்னால் அந்த கேப் ஆல்ரெடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ள அந்த கேப்பு நம்மளுக்கு ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த ஃபில் பண்ணிச்சுன்னு சொன்னாலும் ஒரு 250 to 300 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது கால் சைடு போகிறதா இருந்தால். ஸோ இந்த கால் சைடு போகும் பட்சத்தில் நம்ம பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே போகுது, கேண்டில்ஸ் மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நம்ம என்ட்ரி வைக்கிறோம். டார்கெட் அந்த கேப்பை ஃபில் பண்ணும்போது நம்மளோட டார்கெட் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட பிளான். ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் டவுன் சைடு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ டவுன் சைடு வரும்போது என்னாகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தனாக்கி ஒரு பெரிய டார்கெட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டவுன் சைடு வந்துட்டால் நம்மளுக்கு நம்ம நினச்சது கண்டிப்பாக பெரிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட் ப்ரீ ஓப்பனை பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதாவது ஒரு சின்ன கேப் அப் தான், ஒரு 80 to 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ இது நம்ம கேப் அப்லாம் சொல்ல முடியாது. இது ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஓகேங்களா? ஸோ நேற்றுக்கு மார்க்கெட் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக தான் போய்ட்டு இருந்துருக்குது. ஸோ இன்றைக்கும் அதேமாதிரி நம்ம ஃபஸ்ட்டு 2 கேண்டில், ஃபஸ்ட் 5 கேண்டில்லே நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம ட்ரேடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பொறுத்திருப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆகணும் உடனே கேண்டில் வைக்கிறது பொறுத்து நம்மளோட என்ட்ரியை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ரெட் கேண்டில், கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் டவுன் சைடு அதாவது ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 200 பாயிண்ட் பக்கம் கீழே டவுன் சைடு ஒரே கேண்டிலில் வச்சிருச்சு. ஸோ பார்க்கலாம் ஃபர்தராக அடுத்த கேண்டில் நம்மளுக்கு எப்படி மூவ் ஆகுது, நம்ம செட்டப்பில் வருதா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கான ட்ரேடை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி வருது, நம்ம செட்டப்பில் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வந்தால் நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டில் எப்போவுமே பெருசாக வைக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் அன்றைக்கான மார்க்கெட்டுமே நம்மளுக்கு ஒரு கன்சல்டேஷன் போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேண்டில் அடுத்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிறது, ஒரு மூமெண்ட்டே இல்லை, அதே இடத்துல தான் ஸ்டாப் ஆகுது.
ஸோ நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட 50%, அதாவது ஃபஸ்ட்டு கேண்டிலோட 50% வந்து பிரேக் பண்ணி நம்மளுக்கு மேலேயோ இல்லைனா அந்த இடத்துல வந்து திரும்ப ரிவர்சல் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்மளோட என்ட்ரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ட்ரி ஃபஸ்ட்டு கேண்டில் செகண்ட் கேண்டில் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கல. ஸோ இருந்தாலும் டவுன் சைடு வந்து கொஞ்சம் மூமெண்ட் இருக்கிறத பார்த்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து நான் வந்து எடுத்தேன். ஸோ அது என்னன்னு சொன்னால் 51,200 புட் ஆப்ஷன் வந்து 480 வந்து நான் எடுத்தேன். ஓகேவா? ஸோ 480 எடுத்துகிட்டு அட்லீஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஆகுதுன்னு ஸ்கேல்பிங் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ 480 நம்மளுக்கு வந்து ட்ரேடு எடுத்தாச்சு. அட்லீஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸாவது கிடச்சின்னு சொன்னால் நான் வந்து அதை புக் பண்ணிவிட்டு எடுத்துக்குவேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நோ லாஸ் நோ கெயினில் வந்து நான் வந்து மேக்ஸிமம் வெளியே வந்துடுவேன். ஸோ எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கலனாலும் இந்த இடத்துல வந்து எனக்கு லாஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப கவனமாக இருக்கேன். ஸோ பார்க்கலாம் நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து மூமெண்ட் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ ஒரு 15லேருந்து 20 பாயிண்ட் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. பட் அதை வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இந்த இடத்துலேருந்து மேக்ஸிமம் ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் முதல்ல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கிறேன். என்னென்னு சொன்னால் நம்ம என்ட்ரி ஆன இடத்துல ஒரு 482 அந்தமாரி நான் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ போட்டு வச்சுட்டு ஃபர்தராக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ரிவர்சல் ஆச்சுன்னு இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னு சொன்னால் சடனாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அட்வான்ஸாக நம்ம அட்லீஸ்ட் வந்து ப்ராஃபிட் வரலனாலும் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிட்டேன். என்ட்ரி ஆன அதே அமௌண்ட்லேயே வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேண்டில், இப்போ ஒரு பெரிய கேண்டில் வச்சுட்டு சின்ன சின்ன கேண்டில் இந்த மாதிரி வைக்கிது அப்படின்னு சொன்னாலே இங்கேருந்து மேக்ஸிமம் ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ எடுத்த ப்ரைஸ்லேயே ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 22 பாயிண்ட்ஸ் வரை நம்மளுக்கு இப்போ ப்ராஃபிட் வந்துருச்சு. 22 23 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் வந்து ப்ராஃபிட் இருக்குது. இப்போ 5 மினிட் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே வந்து மேக்ஸிமம் நல்லா டவுன் சைடு வந்துருச்சு. ஓகேங்களா? பார்க்கலாம். நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே இப்போ கரெக்டாக அந்த சப்போர்ட் லைன், அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் தான் ஆகுது. ஸோ ப்ரீமியம் வந்து ஒன்றும் இன்க்ரீஸே கிடையாது. ஸோ ப்ரீமியம் வந்து ஒரு 10 பாயிண்ட் மேலே போகிறது, கீழே வருது. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு 30 பாயிண்ட்ஸ் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். பார்க்கலாம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கணும். என்னென்னு சொன்னால் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு கரெக்டான என்ட்ரியாக இருக்கணும். பட்டு நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே கிடச்சிருச்சு, நம்ம எதிர்பார்த்தது நடந்துருச்சுன்னு சொன்னால் அன்றைக்கி டே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே வந்து நம்ம வந்து பெருசாக லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப அன்றைக்கி முழுசுமே நம்மளுக்கு அதை வந்து ரெக்கவர் பண்ணணுங்கிற ஆசை தான் வருமே தவிர நம்ம வந்து சரி ஓகே அந்த லாஸை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனசு வந்து கண்டிப்பாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நினச்ச மாதிரி இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகி ஜஸ்ட்டு நம்ம எடுத்த ரேஞ்சிலே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து நோ லாஸ் நோ கெயின், அதாவது நான் அந்த ட்ரேடு எடுத்தாலுமே எனக்கு எந்த லாஸும் இல்லை, எந்த ப்ராஃபிட்டும் இல்லை, அந்த மாதிரி போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ போட்டும் பரவாயில்ல, பார்க்கலாம். ஆனால் அடுத்த ட்ரேடு வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்லேயும் வந்து அந்தளவுக்கு பெருசாக மூவ்மெண்ட் ஒன்றும் இல்லை, சுத்தமாக மூவ்மெண்ட்டே இல்லாத மாதிரி தான் இப்போ வர தோணுது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடச்சின்னு சொன்னால் நம்ம சடனாக என்ட்ரி ஆகி ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியுமான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து நம்ம நினச்ச மாதிரி இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகி அப்புறம் வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி பண்ணிவிட்டு அகைன் அங்கேருந்து வந்து மேலே போயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த டெலகிராம் சேனலில் வந்து என்னோடய டெலகிராம் சேனலில் வந்து நான் வந்து ஒரு கால் கொடுத்துருந்தேன். அதாவது புட் சைடு, அதாவது இந்த டபுள் பாட்டத்தை வந்து உடச்சி அதாவது கீழே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரீமியம் ரேஞ்சில் வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். பட் அது வந்து ட்ரிகர் ஆகலை.
ஸோ இன்றைக்கி வந்து ட்ரேடு கிடைக்கல. அதாவது டெலகிராம் சேனலில் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த கால் வந்து ட்ரிகர் ஆகாமல் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னா என்னோட ட்ரேடில் ஸோ நான் வந்து சிஇ சைடு ஒரு ட்ரேடு இந்த இடத்துல கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே போகும்போது நான் சிஇ சைடு இது ஒரு என்ட்ரி வந்து எடுத்தேன். ஸோ எடுத்து டார்கெட் வந்து டே ஹையை வந்து கரெக்டாக ரீச் பண்ணும்போது நான் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்து கரெக்டான டார்கெட் நம்மளுக்கு தேவையான ஒரு 400-500 ரூபா டார்கெட்டை வந்து நான் வந்து எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான ட்ரேடில் வந்து 2 ட்ரேடு தான். நம்ம இந்த ட்ரேடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ட்ரேட் நம்மளுக்கு வந்து நோ லாஸ் நோ கெயினில் வந்துருச்சு. செகண்ட் ட்ரேட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 900 ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இன்றைக்கான ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ ஃபர்தராக வந்து நம்ம இந்த என்ட்ரி எடுக்க போகிறதில்ல. ஸோ இதோட இன்றைக்கி நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? நன்றி.